கௌமாரிகா காண்டம் 7ஆம் அத்தியாயம். நாடி ஜங்கனின் கதை. அர்ஜுனன் கூறினான், மகீநதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தின் அதிசயிக்கத்தக்க சிறப்பை தாம் விவரித்தீர். நான் மிகவும் ஆச்சரியமும் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைகிறேன். எனவே நாரத மாமுனிவரை இதனை குறித்து விரிவாக செவிமடுக்க விரும்புகிறேன். யாருடைய யாகத்தில் அக்னியின் சுட்டெரிக்கும் வெப்பத்தால் மகீநதி களைப்படைந்து மிகுந்த துயரத்திற்கு உள்ளாகிறாள். நாரத மாமுனிவர் கூறினார், மகீநதி எவ்வாறு தோன்றினாள் என்பது குறித்த அந்த சிறந்த வரலாற்றை நான் கூறுகிறேன். பாண்டுவின் மைந்தனே, இப்புனிதமான கதையினை செவிமடுப்பதன் மூலம் தாம் புண்ணியத்தை பெறுவாய். முன்னொரு காலத்தில் பூமியில் இந்திரத்யும்னன் என்று நன்கு அறியப்பட்ட ஒரு மன்னர் இருந்தார். அவர் தாராளமாக தானம் செய்பவராகவும் அனைத்து நாமங்களையும் அறிந்தவராகவும் திகழ்ந்தார். அவர் மரியாதைக்குரியவராகவும் மற்றவர்களை மதிப்பவராகவும் இருந்தார். எது சரியானது எது சரி அல்ல என்பது அவருக்கு தெரியும். அவர் பகுத்தறியும் அறிவின் இருப்பிடமாகவும் நற்குணங்களின் கடலாகவும் விளங்கினார். பூமி முழுவதும் அவரது பூர்த்த தர்மத்தின், அதாவது பொது நலனுக்காக ஆலயங்கள், சன்னதிகள், மலர்வனங்கள், குளங்கள் போன்றவற்றை அமைத்தல். அடையாளங்கள் இல்லாத நகரமோ கிராமமோ அல்லது ஊரோ இல்லை. அவர் பிரம்ம விவாக முறைப்படி பல கன்னிகைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். செல்வம் வேண்டி அவர்களுக்கு இம்மன்னர் ஆயிரக்கணக்கான தானங்களை வழங்கினார். தசமி தினங்களில் சந்திரபக்ஷத்தின் 10வது நாள் மறுநாள் காலையில் மக்கள் ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நகரம் முழுவதும் அறிவிப்பதற்காக யானைகள் மீது பெரிய முரசுகள், துந்துபிகள் ஏற்றப்பட்டு முழங்கப்பட்டன. அம்மன்னர் சோமரசம் பருகப்படும் பல யாகங்களை தொடர்ந்து நடத்தினார். மன்னர் போரில் ஈடுபட்டிருந்த போது மட்டுமே இந்த தொடர்ச்சி தடைப்பட்டது. தர்பை புல் பரப்பப்பட்ட அந்த யாக பூமியானது அதன் காரணமாக 2 அங்குல உயரம் உயர்ந்தது. கங்கையில் உள்ள மணல் துகள்களையும் மழை துளிகளையும் வானில் உள்ள நட்சத்திரங்களையும் அறிஞர்களால் எண்ணிவிட முடியும். ஆனால் அந்த மன்னனின் புண்ணிய செயல்களை எண்ணி முடிக்க முடியாது. அத்தகைய புண்ணிய செயல்களின் பலனாக குருகுலத்து மைந்தனே, அந்த மன்னன் தனது உடலுடனேயே ஒரு விமானத்தில் ஏறி பிரஜாபதியின் பிரம்மதேவரின் உலகத்தை அடைந்தான். அங்கு தேவர்களாலும் கூட அடைவதற்கு அரிதான இன்பங்களை அவன் அனுபவித்தான். 100 கல்பங்கள் கழிந்த பின்னர் ஒருமுறை அந்த மன்னன் அவருக்கு பணிவிடை செய்யும் வேளையில் அவரை அணுகிய போது பிரஜாபதியான பிரம்மதேவர் அவனிடம் இவ்வாறு கூறினார். பிரம்மதேவர் கூறினார், சிறந்த மன்னனே இந்திரத்யும்னா, நீ உடனடியாக பூமிக்கு செல்வாயாக. இன்று ஒரு கண நேரம் கூட நீ என் உலகில் தங்கி இருக்கலாகாது. இந்திரத்யும்னன் வினவினான், பிரம்மதேவரே, எனது புண்ணியத்தின் பலன் இன்னும் பெருமளவு எஞ்சியிருக்கையில் என்னை ஏன் இங்கிருந்து பூமிக்கு அனுப்புகிறீர்கள்? அதற்கான காரணத்தை கூறுங்கள். பிரம்மதேவர் பதிலளித்தார், மன்னனே, 3 உலகங்களிலும் பரவிய களங்கமற்ற புகழ் இல்லாமல் வெறும் புண்ணியத்தை மட்டும் பாதுகாத்து வைத்திருப்பது சொர்க்க இன்பங்களை அனுபவிப்பதற்கான முழுமையான காரணமாக அமையாது. நீண்ட காலம் கழிந்ததால் பூமி பரப்பில் உனது புகழ் இப்போது மறைந்து விட்டது. என் இருப்பிடத்திலேயே தொடர்ந்து இருக்க உனக்கு விருப்பம் இருந்தால் நீ பூமிக்கு சென்று அந்த புகழை மீண்டும் நிலை நாட்டுவாயாக. இந்திரத்யும்னன் மன்னன் கூறினான், பிரம்மதேவரே, பூமியில் எனது புண்ணிய செயல்கள் எவ்வாறு நிலைத்திருக்க முடியும்? நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான வழிமுறைகள் எதுவும் என் மனதிற்கு தோன்றவில்லை. பிரம்மதேவர் கூறினார், காலம் மிகவும் வலிமை வாய்ந்தது. அது என்னையும் அனைத்து அண்டங்களையும் பிரபஞ்சங்களையும் கூட தன் வசப்படுத்துகிறது. அப்படி இருக்க உன்னை போன்றவர்களின் நிலை என்னவாகும்? எனவே மன்னனே, உனது புகழை மீண்டும் ஒரு முறை தெளிவாக வெளிப்படுத்திய பின்னர் ஸ்வர்க்கத்திற்கு திரும்புவதே உனக்கு சரியான செயல் என்று நான் கருதுகிறேன். பிரம்மதேவரின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த அந்த அரசர் காம்பில்ய நகரத்தில் பூமிக்கு வந்து சேர்ந்திருப்பதை கண்டார்.
மிகுந்த ஆச்சரியத்துடன் தன்னை குறித்தும் தனது நகரம் குறித்தும் நாட்டை குறித்தும் அங்கிருந்த மக்களிடம் அவரை விசாரித்தார். மக்கள் கூறினர், நீங்கள் கேட்கும் அரசர் இந்திரத்யும்னரையோ அல்லது அவரது நகரத்தையோ நாங்கள் அறியோம். மிக நீண்ட ஆயுள் கொண்ட ஒருவரிடம் இது குறித்து இதனை நீங்கள் வினவுங்கள். இந்திரத்யும்ன மன்னன் வினவினான், மக்களே, பூமியை வென்ற இந்த அரசரின் ராஜ்யத்தில் மிக நீண்ட காலம் வாழ்ந்து வருபவராக புகழ் பெற்றவர் யார்? அவர் எங்கு இருக்கிறார் என்று எனக்கு கூறுங்கள், தாமதிக்காதீர்கள். மக்கள் பதிலளித்தனர், நைமிஷவனத்தில் மார்க்கண்டேயர் என்று புகழ்பெற்ற ஒரு முனிவர் இருப்பதாக செவிமடுத்திருக்கிறோம். அவரால் கடந்த 7 கல்பகால நிகழ்வுகளை நினைவு கூற இயலும். அவரிடம் சென்று உங்கள் ஐயங்களை தீர்த்து கொள்ளுங்கள். அவர்கள் கூறியதை செவிமடுத்து அவர் அங்கு சென்று அந்த முனிவரை கண்டு வணங்கி தன் மனதில் இருந்ததை அவரிடம் வினவினார். இந்திரத்யும்னன் மன்னன் கூறினார், புனிதமானவரே, தாங்கள் நன்கு அறியப்பட்டவர். இவ்வுலகில் தற்போது மிக நீண்ட காலம் வாழும் மனிதராக திகழ்கிறீர்கள். எனவே இந்திரத்யும்னன் என்ற மன்னரை தங்களுக்கு தெரியுமா என்று நான் வினவுகிறேன். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் பதிலளித்தார். விடை கூறினார், கடந்த 7 கல்ப காலங்களில் இந்திரத்யும்னன் என்ற பெயரில் யாரும் இருக்கவில்லை. அரசே, நான் என்ன கூறுவது? வேறு ஏதேனும் ஐயம் இருந்தால் என்னிடம் தாங்கள் வினவலாம். அந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் மன்னர் ஏமாற்றமடைந்தார். அவர் தீ மூட்டுவதற்கான பொருட்களை சேகரிக்க முயன்றார். அதனை கண்ட முனிவர் கூறினார், மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அன்பிற்குரியவரே, இத்தகைய அவசரமான செயலை செய்யாதீர்கள். என் வார்த்தைகளை செவிமடுங்கள். 100 ஆண்டுகள் கடந்த பிறகும் ஒரு மனிதன் உயிரோடு இருந்தால் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கட்டும். எனவே உங்கள் துயரத்தை தணிக்கவும் தடுக்கவும் நான் ஏதேனும் செய்கிறேன். கேளுங்கள் அன்பரே, எனக்கு வயதான நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் நாடி ஜங்கன் என்று புகழ்பெற்ற ஒரு கொக்கு. அவரை குறித்து அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். எனவே விரைவாக வாருங்கள், நாம் அந்த இடத்திற்கு செல்லலாம். உண்மையில் உயர்ந்த ஆன்மா கொண்டவர்களின் வாழ்க்கைக்கு பரஸ்பர உதவியே ஒரே பயனும் நோக்கமும் ஆகும். அவருக்கு மன்னர் இந்திரத்யும்னன் குறித்து தெரிந்திருந்தார். எவ்வித ஐயமுமின்றி அதை அவர் கூறுவார். அவ்வாறே அந்த சிறந்த பிராமணரும் அந்த தலை சிறந்த மன்னரும் மகிழ்ச்சியுடன் நாடி ஜங்கன் வசிக்கும் இடமான இமயமலையை நோக்கி புறப்பட்டனர். நீண்ட காலத்திற்கு பின்னர் வந்த தன் நண்பர் மார்க்கண்டேயரை கண்டதும் அந்த கொக்கு மகிழ்ச்சி அடைந்தது. அது மற்ற பறவைகளுடன் இணைந்து மிகுந்த ஆவலுடன் அவரை வரவேற்று நேருக்கு நேர் நின்றது. முதலில் வரவேற்பு மற்றும் நலம் விசாரித்தல் ஆகியவற்றின் மூலம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வழக்கமான செயல்களை அது செய்தது. அதன் பின்னர் தங்கள் வருகைக்கான காரணத்தை கூறுங்கள் என்று வினா எழுப்பி அவர் வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள முற்பட்டது. அதன் பின்னர் மார்க்கண்டேய முனிவர் அந்த நண்பர் விரும்பியபடியே தற்போதைய விஷயத்தை அந்த கொக்கிடம் கூறினார். இந்த பூமியில் மன்னராக இருந்த இந்திரத்யும்ன மன்னரை குறித்து தமக்கு தெரியுமா? என் நண்பரான இவர் அதையே தெரிந்து கொள்ள விரும்புகிறார். இல்லை என்றால் அவர் தீயில் புகுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிகிறார். அவர் உயிரை காப்பாற்ற அந்த மன்னரை குறித்து உனக்கு தெரிந்தால் என்னிடம் கூறுவாய். நாடி ஜங்கர் பதிலளித்தார். சிறந்த பிராமணரே, இப்போது எனக்கு கடந்த 14 கல்பங்களின் நினைவுகள் நினைவிற்கு வருகின்றன. அவரை கண்டது ஒருபுறம் இருக்க, அவரை குறித்த எந்த செய்தியையும் நான் செவிமடுத்ததாக கூட நினைவில்லை. பூமியில் இந்திரத்யும்னன் என்ற பெயரில் எந்த மன்னரும் இருந்ததில்லை. இவ்வளவுதான் எனக்கு தெரியும். சிறந்த பிராமணரே, நாரத மாமுனிவர் கூறினார். அவரது ஆயுள் காலம் அவ்வளவு நீண்டதாக இருப்பதை அறிந்து மன்னர் ஆச்சரியமடைந்தார். மேலும் உங்களுக்கு இவ்வளவு நீண்ட ஆயுள் கிடைக்க காரணம் என்ன? அது தர்மமா அல்லது தவமா? இதனை கண்டு நான் வியப்படைகிறேன் என்று வினவினார். நாடி ஜங்கர் கூறினார், கிருதகம்பலரின் பெருமையாலும் சூலம் ஏந்திய இறைவனின் வரத்தாலும் நான் இந்த நீண்ட ஆயுளை பெற்றேன். எனக்கு கிடைத்த இந்த கொக்கு வடிவம் ஒரு சாபத்தின் விளைவாகும். முற்பிறவியில் நான் பூமியில் ஒரு பிராமணரின் மகனாக, அதாவது பராசரரின் வழி தோன்றலான
பாராசிரியர் நல்ல முனிவர் விஸ்வரூபரின் மகனாக இருந்தேன். நான் சிறுவனாக இருந்தபோது என் தந்தைக்கு மிகவும் பிடித்தமானவனாக இருந்தேன். அவர் என்னை அன்புடன் பகன், கொக்கு என்று அழைப்பார். அன்பிற்குரியவரே, சிறு வயதில் நான் இயல்பாகவே மிகவும் அவசர புக்தி கொண்டவனாகவும் பொறுப்பற்றவனாகவும் இருந்தேன். ஒருமுறை உத்தராயணத்தின் சூரியனின் வடதிசை பயணம் தொடக்கமான மகர சங்கராந்தி தினத்தில் என் தந்தை இறை வழிபாட்டில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த போது நான் அவருடைய மரகத சிவலிங்கத்தை எடுத்து சென்று விட்டேன். எனது சிறுபிள்ளைத்தனத்தாலும் அவசர புத்தியாலும் அதை எடுத்து சென்று நெய் நிரம்பிய ஒரு பாத்திரத்தில் போட்டு விட்டேன். மறுநாள் காலை இரவு முடிந்து விடியும் வேளையில் முந்தைய நாள் வழிபாட்டின் மீதமுள்ள பொருள்களை அகற்றிய போது சிவலிங்கம் இருந்த இடம் காலியாக இருப்பதை கண்டார். அதை கண்டு அவர் மிகவும் பயந்து போனார். அவர் என்னிடம் இனிமையான குரலில், அன்பு சிறுவனே, அந்த லிங்கத்தை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய் என்று கூறுவாய். நீ விரும்பும் எதையும், உண்ணும் பொருளோ அல்லது உனக்கு பிடித்த வேறு எதையோ நான் உனக்காக தருகிறேன் என்று வினவினார். எனது சிறுபிள்ளைத்தனமான இயல்பு மற்றும் வாக்களிக்கப்பட்ட உணவின் மீதான பேராசை காரணமாக அந்த மங்களகரமான லிங்கம் நெய் நிரம்பிய பாத்திரத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு என் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிறிது காலத்திற்கு பின்னர் நான் இறந்து ஆனர்த்த நாட்டின் அதிபதியின் மகனான ஒரு அரண்மனையில் மறுபிறவி எடுத்தேன். அப்போது எனக்கு முந்தைய பிறவியின் நிகழ்வுகள் நினைவிற்கு வந்தன. சூரியன் மகர ராசியில் இருந்த போது லிங்கத்திற்கு செய்யப்பட்ட நெய் போர்வையின் கிருத கம்பளம் மகிமையே இதற்கு காரணம். சிறுபிள்ளைத்தனம் மற்றும் அலட்சியமான மனப்பான்மையுடன் செய்யப்பட்டிருந்தாலும் நெய்க்கும் லிங்கத்திற்கும் இடையே ஏற்பட்ட அந்த தொடர்பே இதற்கு காரணமாக அமைந்தது. அதன் பின்னர் முந்தைய பிறவியை நினைவு கூர்ந்த நான் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தேன். அன்றிலிருந்து நான் லிங்கங்களின் மீது நெய்யை பூசும், அதாவது மூடும் வழக்கத்தை கொண்டிருந்தேன். என் முன்னோர்களின் ராஜ்யத்தை பெற்ற பின்னரும் என் சக்திக்கு ஏற்ப இதனை தொடர்ந்து செய்து வந்தேன். அப்போது அன்னை பார்வதி தேவியின் மணாளரான அந்த இறைவனார் மகிழ்ச்சி அடைந்து என்னிடம் இவ்வாறு கூறினார். முந்தைய பிறவியில் நீ செய்த கிருத கம்பள பூஜையால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதன் காரணமாகவே உனக்கு இந்த ராஜ்யத்தை வழங்கினேன். இப்போது உனக்கு விருப்பமானதை நீ வேண்டி பெற்றுக்கொள்வாய். நான் விரும்பியபடியே கைலாயத்தில் உள்ள கணங்களின் சிவபெருமானின் பரிவாரங்களின் தலைமையை சிவனார் எனக்கு அருளினார். அதே உடலுடன் அவருக்கு பணிந்து நின்று கொண்டிருந்த என்னிடம் எப்போதும் மகிழ்ச்சியுடன் திகழும் சிவனார் இவ்வாறு கூறினார். இன்றிலிருந்து மகர சங்கராந்தி நாளில் வேறு எவரேனும் என்னை நெய்யால் பூஜித்து வழிபட்டால் அவர்கள் நிச்சயமாக என்னுடைய கணங்களின் ஒருவராக மாறுவார்கள். இவ்வாறு கூறியருடைய சிவனார் பிரதீப பாலகன் என்ற பெயருடன் 1 கோடி கணங்களுக்கு என்னை அதிபதியாக்கினார். நானும் சிவனாரின் கட்டளைப்படி அங்கு நின்றேன். நான் அரச வாழ்வின் பெருமையை பெற்றிருந்தாலும் விதியின் விளையாட்டால் அதை தக்க வைத்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கவில்லை. அந்த செல்வம் அல்லது பெருமையானது காமம் முதலான 6 குணங்கள் எனப்படும் 6 கால்களை ஷட்பதம் கொண்ட வண்டு போல சுற்றி திரிந்ததாகவும் இயல்பாகவே மிகவும் நிலையற்றதாகவும் இருந்தது. மதம் பிடித்த யானையை போல நான் இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து செய்யத்தக்கவை செய்யத்தகாதவை குறித்த சிந்தனை ஏதுமின்றி இருந்தேன். மிகுந்த ஆணவமும் செருக்கும் கொண்டிருந்தேன். கல்வி, உயர்குடி பிறப்பு மற்றும் செல்வம் ஆகியவற்றை பெற்றிருந்தாலும் இழிந்த குலத்தில் பிறந்த ஒருவன் எப்படி துன்பங்களுக்கு ஆளாகிறானோ அதே போல நதிகள் கடலில் கடப்பது போல நானும் துன்பங்களில் மூழ்கினேன். இவ்வாறு சிறிது காலம் சென்ற நிலையில் எனது அலைச்சலின் போது பனிக்கட்டிகளால் அல்லது பனிப்பாறைகளால் குகை வாயில்கள் அடைக்கப்பட்டிருந்த ஒரு மலைக்கு தற்செயலாக நான் சென்றேன். அங்கு முனிவர் காலவர் தனது மனைவியுடன் தங்கி இடைவிடாத தவத்தில் ஈடுபட்டிருந்தார். கடுமையான தவத்தின் காரணமாக அவர் உடல் மெலிந்து நரம்புகள் வெளியே தெரியும் நிலையில் காணப்பட்டார். அந்த பிராமணரிடம்
உடல் உலக இன்பங்களிலோ அல்லது அதனால் கிடைக்கும் பலன்களிலோ சிறிதும் நாட்டம் கொண்டிருக்கவில்லை. மரணத்திற்கு பிந்தைய முடிவற்ற பேரின்பத்தை அடைவதற்காக அவர் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தார். சிறந்த நிறம் கொண்ட அவரது மனைவி தனது ஈடு இணையற்ற அழகால் அகில உலகையே வென்றவளாக திகழ்ந்தாள். மெல்லிய உடலமைப்பு, கருமையான மேனி, மானை போன்ற விழிகள் மற்றும் பருமனான எடுப்பான மார்பகங்களை கொண்டவளாக அவள் இருந்தாள். மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் அன்னத்தின் தெளிவற்ற ஒலியைப் போல அவளது உரையாடல் சற்று தழுதழுத்தது. அவளது நடையானது மதம் பிடித்த யானையின் நடையை ஒத்திருந்தது. அவள் அகன்ற இடுப்பு பகுதியையும் மிகவும் மெல்லிய இடையையும் கொண்டிருந்தாள். அவளது கூந்தல் மிகவும் நீளமாக இருந்தது. அவளது தொப்புள் ஆழமாக அமைந்திருந்தது. பல்வேறு பொருள்களில் சிதறி கிடக்கும் அழகை எல்லாம் ஒரே ஒரு பெண்ணிடம் காண விரும்பிய பிரம்மதேவனை அவளை படைத்திருப்பாரோ என்று எண்ண தோன்றியது. அன்புள்ளவரே, காலவரின் அந்த பிரியமான மனைவியை கண்டதும் நான் அடக்கத்தை இழந்தேன். மலர் அம்பு ஏந்தியவனான காமதேவனின் அம்பு மழையால் நான் தாக்கப்பட்டேன். விவேகம் மிக்கவர்கள் என்று கருதப்படும் முனிவர்கள் கூட மானை போன்ற விழிகளை கொண்ட பெண்களின் கடைக்கண் பார்வைக்கு ஆளாகாத வரை மட்டுமே அத்தகைய விவேகத்துடன் இருக்கிறார்கள். அவளை கடத்தி செல்ல விரும்பியதால் என் மனதில் ஒரு முடிவிற்கு நான் வந்தேன். அந்த முனிவரின் தவ வலிமையால் நன்கு பாதுகாக்கப்பட்ட அந்த பெண்ணை இன்னின விதமாகத்தான் கடத்த வேண்டும் என்று நான் மனதிற்குள் திட்டமிட்டேன். அவளுக்காக அந்த முனிவர் என்னை சபித்தால் அது எனக்கு அவமானமாக முடியும். ஒன்று அவள் என் மனைவியாக வேண்டும், அல்லது நான் மரணத்தை தழுவ வேண்டும். எனவே நான் அந்த முனிவரிடம் சீடனாக இணைந்து அவருக்கு பணிவிடை செய்வேன். தக்க தருணம் கிடைக்கும் பொழுதும் அவளை கடத்தி செல்வேன். இந்த பெண் அந்த முனிவருக்கு பொருத்தமானவள் அல்ல என்று நான் எண்ணினேன். அந்த முடிவை எடுத்து நான் ஒரு சீடனின் வேடத்தை ஏற்றுக்கொண்டேன். தவிர்க்க முடியாத விதியின் தூண்டுதலால் காலவ முனிவரிடம் பணிவுடன் வணங்கி பின்வரும் சொற்களை கூறினேன். புத்திசாலித்தனம், நட்பு மற்றும் முயற்சி ஆகிய விஷயங்களில் அனைத்தும் மனிதர்களின் முன்பே கடைபிடித்த வழியிலேயே அமையும். புனிதமான இறைவனை பகுத்தறிவும் பற்றின்மையும் கொண்டவனாய் நான் தம்மை அணுகியுள்ளேன். நான் தமது சீடன், தம்மிடமிருந்து நான் கற்க வேண்டியுள்ளது காலவ முனிவரின் வடிவில் காட்சியளிக்கும் அந்த உணர்வு மயமான பிரம்மத்திற்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன். அவரே எனது வழிகாட்டி. எல்லையற்ற இந்த உலகியல் பெருங்கடலை கடக்க எனக்கு துணையாக இருப்பவர் அவரே பிராமண வடிவம் கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆவார். அவித்யை, அறியாமை என்னும் கரிய பாம்பால் நான் கடிக்கப்பட்டு அதன் விஷத்தால் பீடிக்கப்பட்டுள்ளேன். விஷம் நீக்கும் மருத்துவரே, ஜாங்குலிகரே, நல் அறிவுரைகள் எனும் மகத்தான மந்திரங்களால் என்னை மீட்டு உயிர்ப்பியும். இதயம் எனும் மரத்தை சுற்றியுள்ள நீர் தொட்டியில் லாவாபத்தில் அதீத மயக்கம் என்னும் பெருமரம் வளர்ந்து வருகிறது. உமது ஞான மொழிகள் என்னும் கூர்மையான கோடரியால் அது அழிக்கப்படட்டும். விடுதலை பாதையில் தடையாக வளர்ந்து மூடர்களின் சகவாசத்தால் நீரூட்டப்பட்டு வளரும் இம்மரம் தச்சலான உம்மால் கல்வி என்னும் கோடரியால் இப்போதே வெட்டப்படட்டும். நான் உம்மையே சரணடைகிறேன். நீண்ட காலமாக உமது சேவையில் ஈடுபட்டுள்ள சீடன் நான். வேள்விக்கான குச்சிகள், தர்பை புல், பழங்கள், கிழங்குகள், விறகு மற்றும் நீர் ஆகியவற்றால் நான் கொண்டு வருவேன். உம்மை நாடி வந்திருக்கும் எளியவனான என்னை ஆசீர்வதியுங்கள். முன்னொரு பிறவியில் எனக்கு பகன், கொக்கு என்ற பெயர் இருந்தது. இப்பிறவியிலும் நான் அத்தகைய பகனின், கொக்கின் வஞ்சகமான தந்திரங்களை கையாண்டேன். அப்போது எப்போதும் நேர்மையான வழியில் மனதை செலுத்தியிருந்த அந்த முனிவர் என்னை ஆசீர்வதித்தார். நான் மிகுந்த பணி உடையவனாகி அவருக்கும் அவர் மனைவிக்கும் மகிழ்ச்சி ஊட்டத் தொடங்கினேன். அவர்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக ஒவ்வொரு நாளும் அவர்களை மகிழ்விக்க நான் தீவிரமாக முயன்றேன். அந்த முனிவர் ஞானி,
தீயவர்களின் தாக்குதலுக்கு இலக்காக கூடிய தன் மனைவி மீது அவருக்கு முழு நம்பிக்கை இருக்கவில்லை. மேலும் பெண்களின் இயல்பான நடத்தை குறித்தும் அவர் அறிந்திருந்தார். எனவே அந்த பிராமணர் அவளை தன் மடியில் வைத்துக்கொண்டே கவனமாக பாதுகாத்தபடி உறங்குவார். மற்றொரு நாளில் அந்த பிராமண பெண் மாதவிடாய் காலத்தில் இருந்தாள். என் மீது நம்பிக்கை கொண்ட அந்த பெண்மணி இரவில் முனிவரிடமிருந்து சற்று தொலைவில் படுத்துறங்கினாள். இதை ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நள்ளிரவில் ஒரு திருடனை போல வேடமணிந்து அவளை கடத்தி சென்றேன். நான் அவளை கடத்தி சென்ற போது அவள் உரக்க கதறினாள். நான் வேண்டாம் வேண்டாம் என்று அவளை சமாதானப்படுத்த முயன்றேன். என் குரலை வைத்து என்னை அடையாளம் கண்டு கொண்ட அவள் முனிவரிடம் இவ்வாறு கூறினாள். வஞ்சக குணம் கொண்ட இந்த தீயவன் கொக்கின் தந்திரங்களைப் போல புண்ணியம் எனும் போர்வையால் தன்னை மூடிக்கொண்டு மிகுந்த தீய நடத்தையுடன் என்னை வலுக்கட்டாயமாக பிடித்து செல்கின்றான். காலவ முனிவரே, அவனிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். அவர் உன்னுடைய சீடனாக இருந்தான். இப்போது அவன் ஒரு கொள்ளைக்காரனாக மாறிவிட்டான். அவன் என்னை கடத்த விரும்புகிறான். எனவே என்னை காப்பீராக. முனிவரே, சரணடைய தகுதியானவரே, தாமே என் புகலிடமாகவும் அடைக்கலமாகவும் இருப்பீராக. அவள் இந்த வார்த்தைகளை உரைத்த அதே நேரத்தில் காலவ முனிவர் விழித்து கொண்டார். நில் நில் என்று என்னிடம் கூறி என் இயக்கத்தை முடக்கினார். முனிவரால் முடக்கப்பட்ட நான் ஒரு ஓவியத்தில் வரையப்பட்ட உருவத்தை போல அசைவற்று நின்றேன். நான் வெட்கம் கொண்டு என் சொந்த அவயவங்களுக்குள் நுழைவது போல உணர்ந்தேன். பின்னர் சினமடைந்த காலவ முனிவர் என்னை அணுகி இடியை போல தாங்க முடியாத அந்த வார்த்தைகளை கூறினார். அதனால் நான் ஒரு கொக்காக மாறினேன். காலவ முனிவர் கூறினார், மனிதர்களில் மிக தாழ்ந்தவனே, கொக்கின் வஞ்சகமான தந்திரங்களை கையாண்டு நீ என்னை ஏமாற்றியதால் நீ நெடுங்காலம் கொக்காகவே இருப்பாய். இவ்வாறு நான் ஒரு தீய செயலில் ஈடுபட்டதால் முனிவரால் சபிக்கப்பட்டேன். அடுத்தவன் மனைவியை அனுபவிக்க முயன்றதால் நான் இந்த துயரத்திற்கு ஆளானேன். ஒரு மனிதனின் ஆயுள் காலத்தை குறைக்கும் வேறு எதுவும் இல்லை பிறர் மனைவியுடன் இன்பம் அனுபவிப்பதை விட. என் தீண்டலால் அங்கங்கள் கலங்கப்பட்ட அந்த கற்புடை துறவி பெண் என்னால் விடுவிக்கப்பட்ட பின்னர் நீராடிவிட்டு அதே முறையில் என்னை சபித்தாள். அவர்கள் இருவராலும் சபிக்கப்பட்டதும் நான் புனித அத்தி மரத்தின் இலைகளைப் போல நடுங்கினேன். நான் அங்கிருந்த தம்பதியினரை வணங்கி கூறினேன், நான் ஈஸ்வரனே, கணம் இருந்தும் நான் முரட்டுத்தனமாகவும் அடக்கமின்றியும் நடந்து கொண்டு உங்கள் இருவருக்கும் தீங்கு செய்தேன். நீங்கள் என்னை தடுத்தது போலவே தயை கூர்ந்து எனக்கும் ஆசி வழங்குங்கள். உண்மையில் ஒரு பிராமணரை பொறுத்தவரை பேச்சில் கத்தி இருக்கலாம், ஆனால் இதயம் வெண்ணெய் போன்றது. அவர்கள் கோபம் கொள்ளலாம், ஆனால் மன்றாடினால் ஒரு நொடியில் மகிழ்வார்கள். நான் உங்களை எதிர்த்ததால் நீங்கள் ஒருவரை எனக்கு புகலிடமாக இருக்க வேண்டும். தரையில் தடுமாறி நடப்பவர்களுக்கு தரையே அவர்களின் ஆதரவு. கணங்களின் ஆதிக்கம் கூட எனக்கு வருத்தத்திற்குரிய காரணமாகிவிட்டது. ஒரு பண்பாடற்ற அடக்கமற்றவரின் செல்வம் பேரழிவில் முடிவடைகிறது. பகுத்தறிவுள்ள மனிதர்கள் பிறரிடமிருந்து வரும் துன்பத்தை தங்கள் அறிவால் அறிவார்கள். ஆனால் அற்ப மனதுடையவர்கள் தங்கள் சொந்த அனுபவத்தின் இரண்டையும் அறிய மாட்டார்கள். பெருமை, கல்வி மற்றும் செழிப்பை அடைந்த பின்னர் ஒரு அடக்கமற்றவன் என்னை போல கர்வமும் செருக்குமாகி தன் நிலையை நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்வதில்லை. கர்வத்தால் குருடர்களாக இருந்தவர்களுக்கு கல்வி, செல்வம் மற்றும் மேன்மை ஆகியவையே காலத்திற்கு காரணம். இவை மட்டுமே நல்ல மனிதர்களிடம் கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்றன. தன் சுயத்தை வெல்லாதவர்களின் அறிவு நல்ல பலன் மற்றும் விளைவுகளை நோக்கி நாட்டம் கொள்வதில்லை. என்னை போன்றவர்கள் ஸ்ரீக்கு, அதாவது செல்வம் மற்றும் புகழுக்கு நிலையற்றவன் என்ற கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறார்கள். எனவே மேன்மை மிகு முனிவரை தயவு கொள்ளுங்கள்.
என் சாபத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். நல்லவர்கள் பண்பற்றவர்களின் விஷயத்திலும் கூட எப்போதும் மன்னிக்கும் குணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். நான் அத்தகைய மன்றாட்டுக்களை பணிவுடன் முன்வைத்த போது அந்த முனிவர் மனம் மகிழ்ந்து என் சாபத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். காலவ முனிவர் கூறினார், இந்திரத்யும்ன மன்னன் இழந்த புகழை மீட்டெடுக்க நீ உதவும் போது நீ முக்தி அடைவாய். இவ்வாறு அந்த முனிவரின் சாபத்தால் நான் கஷ்யப முனிவரின் குடும்பத்தில் ஒரு பகனாக கொக்காக ஆனேன். அன்று முதல் நான் இமாச்சல மலையில் தங்கியிருக்கிறேன். கிருத கம்பலத்தின் அதாவது லிங்கத்தின் மீது நெய்யை பூசி வழிபடுதல் விளைவாக நான் ராஜ்யத்தையும் நீண்ட ஆயுளையும் பெற்றேன். இப்போது எனக்கு முந்தைய பிறவியின் நினைவுகளை அறியும் திறனும் அது போன்ற பிற சக்திகளும் உள்ளன. காலவ முனிவரின் சாபத்தால் நான் கொக்கின் உருவத்தை பெற்றேன். ஆகவே கருணையுள்ள ஐயனே, இன்று நீங்கள் வினவியது அனைத்தும் மீண்டும் கூறப்பட்டுள்ளன. ஸ்ரீ கௌமாரிகா காண்டத்தின் 7ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.